மலையாளத்தில் நடிகர் திலீப் பாவனா நிறைய படங்கள் நடித்திருக்காங்க. 2013 திலீப் பாவனாவுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை காரணமாக பாவனா அப்போது இருந்த திலீப்பின் மனைவி மஞ்சு வாரியரிடம் காவியா மாதவனுக்கும் திலீப்பிற்கும் தொடர்பு இருப்பதாக போட்டு கொடுத்து விட்டார். இந்த பிரச்சனையால் தான் திலீப் பாவனாவை பழி தீர்க்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்திருக்கிறார். பாவனா கடத்தல் வழக்கில் கைதான நடிகர் திலீப்புக்கு 14 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. நடிகை பாவனா கடத்தப்பட்ட வழக்கில் நேற்று இரவு கைது செய்யப்பட்ட நடிகர் திலீப் கொச்சி அங்கமாலியில் நீதிபதி முன் இன்று காலை ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. எனவே போலீசார் அவரிடம் விசாரணை நடத்த வாய்ப்பில்லை. மேலும் நீதிமன்ற காவலை தொடர்ந்து திலீப் ஆலுவா சிறையில் அடைக்கப்படுகிறார். நடிகை பாவனா கடந்த பிப்ரவரி 17 காரில் வந்து கொண்டிருந்த போது ஒரு கும்பலால் கடத்தப்பட்டு காரில் மானபங்கப்படுத்தப்பட்டார். இது தொடர்பாக பல்சர் சுனி என்பவன் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். திடீர் திருப்பமாக பல்சர் சுனியின் கூட்டாளி தன்னிடம் பணம் கேட்டு மிரட்டுவதாக நடிகர் திலீப் போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் திலீப்பிடமும் அவருடைய மேலாளர் அப்புண்ணி, சினிமா இயக்குனர் நாதிர் ஷா ஆகியோரிடமும் போலீசார் விசாரணை நடத்தினர். பல்சர் சுனி அளித்த வாக்குமூலத்தில் பாவனாவை பாலியல் தொல்லை செய்த போது எடுக்கப்பட்ட வீடியோவை காவியா மாதவன் நடத்தும் கடையில் கொடுத்தேன் என்று தெரிவித்தார். இதையடுத்து காவியா மாதவன் கடையில் போலீசார் சோதனை நடத்தினர். பல்சர் சுனி பாவனாவை கடத்துவதற்கு முன்பு அடிக்கடி தொடர்பு கொண்ட தொலைபேசி எண்களை போலீசார் கண்டறிந்த போது அந்த எண்கள் திலீப்புக்கு வேண்டியவர்களின் எண்கள் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். இது போன்ற பல ஆதாரங்களை தொடர்ந்து திலீப் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.